இந்த சிலுவை சாவை கல்வாரியை நினைக்கிற எல்லாரும் இங்கிருந்து போய் நம்முடைய துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளை தேடி ஏதாவது செய்ய வேண்டும். இப்படி துன்புறுகின்றவர்கள் நம்முடைய வீட்டிலே தான் இருப்பார்கள். சிலுவை நிரந்தரமாக நினைவு கூறப்படுவது இப்படித்தான். ஒரு பக்கம் புனிதமிகு நற்கருணை பலியில் பங்கேற்பது, நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்பது. இன்னொரு பக்கம் துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளை குடும்பத்தில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் தேடி சென்று அவர்களில் துன்புறுகின்ற சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரை கண்டு அவர்களுக்கு துணை செய்வது. இப்படித்தான் நம்முடைய கொண்டாட்டம் நீட்சியாக வேண்டும். பிரியமானவர்களே,